பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேடக்கடவன். ஆமென். ஒவ்வொருவனும் தன் சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேடக்கடவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஒருவனும் தன்னுடைய சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேடக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் எல்லாம் சகலத்தையும் உண்டாக்கினார். சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார், மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி மனிதனையும் உண்டாக்குறார். பாருங்க, அந்த படைக்கப்பட்டது எல்லாம் தனக்கு புரோஜனத்துக்காக அதுங்க செயல்படலை, மற்றவர்களுக்கு புரோஜனத்துக்காக தான். அது தன்னை இப்போ மரம் எடுத்துட்டா மரம் தனக்கு அதோட இதுக்கு மரம் தனக்கு தேவையானதை ஏதாவது புரோஜனமாக அது எடுத்துக்குதா? இல்லை. அது மற்றவர்களுக்கு நிழல் தருது, மற்றவர்களுக்கு கனி கொடுக்குது, மற்றவர்களுக்கு அந்த மரத்தையே வெட்டி வீடு கட்டுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அந்த மரம் அவ்வளோ பயன்படுகிறது. இன்னும் மீன்கள் புரோஜனமாக நமக்கு உணவாக அமைகிறது. எல்லா விதத்திலையும் அந்த மீன் புரோஜனமாக இருக்குது. இன்னும் பறவைகள், மிருகங்கள் ஒன்றுக்கொன்று மற்றதுக்கு புரோஜனமாக இருக்குது. இன்னும் சூரியன் எடுத்துட்டா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒளி கொடுக்கும்படியாக சூரியனை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். சந்திரன் இரவுக்கு வெளிச்சம் கொடுக்க உருவாக்கி வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த கல்மலைகள் எல்லாமே, கடல் தண்ணீர் எல்லாமே மற்றவர்களுக்கு புரோஜனத்துக்காக தான் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கிறார். ஆனால் மனிதன் மட்டும் தன்னோட சுய புரோஜனத்துக்காக, நான் நல்லா இருந்தால் போதும், என் வீடு நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அவன் ஒரு சுயநலமாக அவனோட எண்ணங்கள் மாறிவிடுகிறது. ஆண்டவர் மனிதனை படைத்தது கூட தன்னோட புரோஜனத்துக்காக இல்லை, மற்றவர்கள் புரோஜனத்துக்காக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் மனுக்குலத்தை ஆண்டவர் உருவாக்குறார். ஆனால் அவன் என்னைக்கு அவனுடைய ஆண்டவர் அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார், அந்த ஆவி அவன்கிட்ட இருந்து எடுபட்டு போய்விட்டது. அவன் எப்போ அந்த கீழ்ப்படியாமையில் போனானோ அந்த ஆவி செத்ததாய் போய்விட்டது. அந்த ஆவி செத்ததாக போகும்போது மாமிசத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். ஃபுல்லாக மாமிசத்து கிரிகள் வந்து ஆக்கிரமித்து விடுகிறது, பாவம் நிறைய ஆரம்பித்து விடுகிறது. இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். எப்போது கீழ்ப்படியாமல் போனார்களோ, மீறுதல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்களோ, அப்போது சாத்தானுக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு விட்டான் ஆதாம் ஏவாள். பாருங்க, அப்போ ஃபுல்லாக அந்த உலகத்தில் அந்த பாவம், அந்த மாமிச கிரியைகளுக்கு மனிதனானவன் ஃபுல்லாக தன்னை விட்டு போட்டு விடுகிறான். அதனாலே அவன் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக மனுஷனை உருவாக்குனாரோ அதை மறந்து அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் சுயநலமாக மாறிவிடுகிறான். இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட, ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவர் அன்பை ருசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் ரசிக்கப்பட்டால் பார்த்தாது, என் குடும்பம் ரசிக்கப்பட்டால் போதும், பாவத்திலேருந்து விலகி அப்படியே காத்துக்கொண்டு. ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் அழிந்து போகிற ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க. ஒரு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, மரித்ததுக்கப்புறம் ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்குது. அவர்களும் ரசிக்கப்படணும், அவர்களும் மனம் திரும்பணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு அந்த மூளை எண்ணத்தோடு செயல்படுகிறவர்கள் வெறு சிலர். பாருங்கள், சுயநலமாகவே இருந்து விடுகிறார்கள். ஆலயத்துக்கு போய் அந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்சதும் அந்த சர்ச்சில் உள்ள மக்களை கூட விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணாது, உடனே கிளம்பி போயிடுறது. அப்போ மற்றவர்களுடைய குடும்பத்தை, மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். ஒரு பாரத்தை ஒருவர் இப்படியாக சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தனக்கானவர்களை மற்றவனுக்காக
நோக்குவானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தன்னுடைய சுய புரோஜனத்துக்காக அல்ல, மற்றவர்கள் புரோஜனத்துக்காக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நமக்குள்ளே கிறிஸ்து எப்போது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது ஆண்டவருக்கு இருதயத்தில் நாம் முழுமையாக இடம் கொடுக்கிறோமோ, கிறிஸ்து நம்மண்டையில் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். பரிசுத்தர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நமக்குள்ளே இருக்க கிறிஸ்து நம்மகிட்டேருந்து வெளிப்பட வேண்டுமென்றால் அவருடைய சுபாவம் நமக்கு வர வேண்டும். அவருடைய என்ன சித்தமோ, அவருக்கு நம்மளை குறித்து என்ன சித்தம் இருக்கிறதோ, என்ன தீர்மானம் இருக்கிறதோ, அதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுபோலவே நாம் மாற வேண்டும். நாம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒவ்வொருவனும் தன் சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேடக்கடவன். மற்றவர்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். நாம் சுயநலமாக ஜெபிப்பதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மோஸ்ட் ஆஃப் ஆல் சுயநல கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் சுயநலமாக ஜெபிக்கிற ஜெபத்தை கூட அருவருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபித்து விட்டு நமக்காக நாம் ஜெபிப்பது கூட அவசியம் இல்லை. நாம் வசனத்தை விசுவாச அறிக்கையிட்டாலே ஆண்டவர் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம் வாயில் சொல் பிறமுன்னே அதை அறிந்திருக்கிற தேவன். நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்மளுடைய சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேட கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுமையாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம் ஜெபிக்கிற மெத்தட் எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறோம்? இல்லை, நம் குடும்பத்துக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் எந்த அளவுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால், தன்னுடைய சுய புரோஜனத்தை நாம் தேடாமல் மற்றவருடைய புரோஜனத்தை தேடும்படியாக நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய நம்மளை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம். கிருபையின் தேவனை துதிக்கிறோம். சர்வ வல்லவரை துதிக்கிறோம். வாளாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, இந்த 2026 வருஷத்தின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தில் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தியிருக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னபடி இந்த புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழி நடத்துக்க ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அப்பா, நீர் ஆண்டவரே, அப்பா, எங்கள் சரீரம்தான் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் எங்களோடு மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சுய புரோஜனத்தை தேடாதபடி மற்றவர்கள் புரோஜனத்தை தேடும்படியாக நாங்கள் பிறருக்கு மேலே ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிற ஜப ஆவி ஊற்றுங்கப்பா. மற்றவர்கள் பாரத்தை எங்களுடைய பாரமாக நினைத்து அப்பா அவர்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னபடி பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு எத்தனையோ பேர் எங்களை சுற்றி அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்காக ஜெபிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். அதை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்த முடியாக உமக்காக மாத்திரம் சாட்சியாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுய விருப்பத்தின் சுய எண்ணத்தின்படி நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய இருதயம் சிந்தைகளை நீர் ஒரு விஷயம் சுத்திகரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளில் கைட்டு செய்கிற வேலைகள்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் எசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுய புரோஜனத்தை தேடாதபடி மற்றவர்கள் புரோஜனத்தை ஆண்டவரே நாங்கள் பெரிதாக நினைத்து அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்க முடியாகும், உதவி செய்ய முடியாகும். எங்களால் முடிந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே நன்மை செய்ய முடியாகும். அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீர் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்திக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.